புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல் அறிவிக்கப்பட்ட பழனிவேல் மாவட்ட செயலாளர் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள பழனிவேலிடம் நேற்று இரவு தினம் விஜயபாஸ்கர் தரப்பினர் சாவி கட்சி அலுவலக சாவி வழங்கப்பட்டதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மேல் அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பழனிவேல் இன்று தனது ஆதரவாளர்களுடன் கட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து தனது பணியை தொடங்கினார். இந்நிலையில் புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் இல்லத்தில் திடீரென்று இந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் பெரும்பாலும் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் மற்றும் நகர கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமாக தனது ஆதரவாளர்களுடன் பெரியார் நகரில் குவிந்ததால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக நடுவே பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் புதுக்கோட்டை பெரியார் நகரில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்து தற்பொழுது செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது தனது இல்லத்தில் கட்சியினர் மற்றும் தொண்டர்களின் ஆலோசனை கேட்டு பெற்றுள்ளேன். விரைவில் முடிவை அறிவிக்க உள்ளதாகவும் வேறு ஒன்றும் இங்கே பேசப்படவில்லை என்றும் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2011 முதல் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதால் தன்னை தொண்டர்களும் ஆதரவாளர்களும் வந்து சந்தித்ததாகவும் தொடர்ந்து கட்சி பணியும் மக்களுக்காகவும் ஈடுபடுவேன் என்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதுக்கோட்டை அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட பழனிவேலு தனது ஆதரவாளர்களுடன் கட்சி அலுவலகத்திற்கு பணியில் தொடங்கிய நிலையில் அதே நேரத்தில் புதுக்கோட்டை பெரியார் நகரில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெரியார் நகர் இல்லத்தில் பெரும்பாலான ஒன்றிய செயலாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் கூடிய ஆலோசனையில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்பட்டது.